முருகாசரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக, காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லாருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே பிஸியா இருக்கோம். அது நல்லா தெரியுது. கவசம் படிச்சு, படிச்சு என்னோட வாய்ஸும் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ மிட் நைட் வேற. வீடியோ தான் போட மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் போடுறீங்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன பண்றது? நேத்து ஒரு 1/2 நாள் கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தையே நடத்திட்டாரு, நம்மளுடைய முருகப்பெருமான். யாருக்காக அப்படின்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருக்காக தான். அ போக, போக நான் சொல்ல, சொல்ல உங்களுக்கே புரியும். அதனால வேற வழியே இல்ல. எனக்கு வீடியோ போட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நான் மிட் நைட்ல வீடியோ பண்ணிருக்கேன். டயர்டு எல்லாம். அதனால வாய்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படியே ஒரு கட்டக்குரல் மாரி ஆயிடுச்சு. அது என்னன்னு முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி, 2 குட்டி, குட்டி மிராக்கிள் பார்த்துட்டு போயிருவோம். அ அதே மாரி இந்த கதையின் நாயகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்புகழ் புக்கு தான். திருப்புகழ் புக்குன்னு சொல்றத விட அது பேசும் புத்தகம், இல்ல பேசும் முருகன் இப்படி வேற ஏதாவது பேர் வைக்கணும் போல இருக்கு. நீங்களே வீடியோ பார்க்க, பார்க்க உங்களுக்கே புரியும். முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் வாங்குறவங்க, வாங்கணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க ரம்யா சிஸ்டருக்கு. அவங்க யார் ஆர்டர் எடுக்குறாங்களோ, அவங்க கரெக்ட்டான நம்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குடுத்து. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் வீடியோக்கள், வாழ்க்கையில் மிக மிக பயனுள்ள வீடியோக்கள், முருகப்பெருமானை கிட்ட போய் உணர வைக்கக்கூடிய பதிவுகள் நெறைய பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பதிவிலயுமே ஒரு விசேஷமான ஒரு அம்சம் கண்டிப்பா இருக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்போ என்னன்னு விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். நீங்க இப்போ ஃபோட்டோல பார்க்குறீங்க இல்லையா? யூகேல கமெண்ட்ரில நான் ரெகுலரா வாரம் வாரம் போயிற கோயில்ல இருக்கிற முருகர். அம்மன் கோயில் அது. முத்துமாரியம்மன் கோயில். அ அங்க இருக்கிற முருகருக்கு தான் இப்போ சஷ்டிக்கு நான் டெய்லியும் போயிட்டுருக்கேன். இந்த முருகர் இவரும் இந்த கதையில ஒரு ஹீரோ தான். என்னன்னா, இப்ப நான் லைவ் நான் போட்டுட்ருக்கேன். நீங்க சில பேர பார்க்குறீங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட் நான் போடுறேன். 10:30க்கு தான் ஆரம்பிக்கும். அபிஷேக் ஒரு கமெண்ட் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. ஒரு ஆர்எஸ்எம் ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருக்காங்க. அ அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா, சஷ்டி கவசம் பாடும்போது, அங்க பெங்களூர்ல இந்தியால மணி 1 மணி. நைட் 1 மணி. இங்க நாங்க சஷ்டி கவசம் கூட்டு பாராயணமா பண்ணிட்டுருக்கோம். அப்போ அவங்க வீட்ல விபூதி ஸ்மெல் அடிச்சது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு லைவ் வீடியோ, ஒரு வீடியோ பார்க்கும்போது விபூதி ஸ்மெல் வருது அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். இதுல 2 பதில் இருக்கு. ஒண்ணு நான் எல்லாருக்கும் தரிசனம் குடு முருகா அப்படின்னு கேட்டதுக்கான பதில் இது. இன்னொன்னு நம்ம சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படிங்கிறது திரும்பியும் அவர் வலியுறுத்துறதுக்காக, அபிஷேகம் பண்ணும்போதோ, ஆராதனை காட்டும்போதோ இல்லாம, சஷ்டி கவசம் பாடும்போது அந்த விபூதி ஸ்மெல் வந்திருக்கு. அவர் திரும்பியும் சஷ்டி கவசத்த வலியுறுத்துறாருங்கிறது 2வது விஷயம். முருகர் நெனச்சா என்ன வேணா பண்ணுவாருங்கிறது இதுலருந்து தெரியுது. ஒரு லைவ் வீடியோ பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கறதுக்கே ஒரு எஃபெக்ட் காட்டுனது அப்படிங்கிறது உண்மையாவே இந்த சம்பவம் தான். அடுத்தது அடுத்தது என்னன்னா, இப்ப இதே முருகருக்கு நான் இப்போ 4 நாளா தொடர்ந்து போயிட்டுருக்கேன். 7 நாளும் போணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். என்னன்னா டெய்லி நான் அ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் தேன் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். தேன் எதுக்குன்னா அபிஷேகத்துக்கு, அப்புறமா அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நெய்வேத்தியமா நான் என்னோட சார்புல நான் ஒரு பிளேட்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் தேன் எனக்கு அந்த கோயில்ல பால் அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நெறைய பொடிகள், நெறைய விஷயங்கள் வச்சு அபிஷேகம் பண்றாங்க. ஆனா தேன் அபிஷேகம் இல்லை. அதனால நான் சரி டெய்லியுமே ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் வச்சுருவேன். அப்புறம் அவங்க அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அம் ஒரு நாள் முந்தா நேத்து எனக்கு கூட்டம் யாருமே இல்ல அப்படிங்கிறனால, மணி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுது. அபிஷேகம் நடக்கும்போது லைவ்ல பார்த்தவங்க நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு நாள் மணி அடிச்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட முருகா இந்த மாரி அபிஷேகத்துக்கு டெய்லி நான் லைவ் காட்டுறேன். டெய்லி அங்க வரேன். இன்னைக்கு மணியெல்லாம் வேற அடிச்சேன். உனக்கு சந்தோஷமா? உனக்கு புடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் புகழ் கேட்டேன். அவரு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். எனக்கு பக்கத்துல இருந்த வரிகள், "நிறைய தேன் விழு பூக்கொத்திலே, கனி கிழிய தான் விழு காய்க்கொத்திலே, மயில் நடன கால்படு தோப்புக்குள்ளே கயல் வயலூடே." அப்படியே நான் என்னென்னவோ நெனச்சு கேட்டேன். அபிஷேகத்துல என்ன புடிச்சது அப்படின்னு. "நிறைய தேன் விழு" அப்படின்னு அந்த 3 வார்த்தையிலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த தேன் அபிஷேகம் பண்றது அவருக்கு அந்த ஒரு பாட்டில் நெறைய அப்படியே எடுத்து ஊத்தும்போது, அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நானு. அதுக்கு அந்த நெறைய தேன் விழுகிறதுக்கு அது அபிஷேகத்துக்கு நீ எனக்கு தேன் அபிஷேகம் பண்றியே, அது எனக்கு புடிச்சது. அதே மாரி காய், கனி அதையும் சொல்லியாச்சு. நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறேன். அந்த நான் என்ன 2 விஷயம் பண்றேனோ, அது அப்படியே 2 லைன்ல ஒரு திருப்புகழ் வழியா பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, உண்மையா இந்த புக்குனால மட்டும் தான் முடியும். அப்படி ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. ஓகே இது ஒரு ஒரு குட்டி சம்பவம். அடுத்தது ஒரு கமெண்ட் போடுறேன். இந்த கமெண்ட் பின்னாடி இதுக்கப்புறம் நான் பேச போற விஷயத்துக்கு ஒரு பேஸா இது இருக்கும். என்ன அப்டின்னா, அ ஹாய் அனிதா சிஸ்டர் நேத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆழ் மனசுல உங்கள் குரல்ல கந்தசஷ்டி கவசம் ஓடிட்டு இருந்தது. அப்ப முருகர் எனக்கு காட்சி கொடுத்தார். உங்களுடைய குரலுக்கு ஆற்றல் அதிகம் அப்டின்னு போட்டிருந்தாங்க.
ஸோ இது நான் ஒரு பெருமைக்காக இதில போடல. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்டின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உண்மை என்னன்னா, இது முருகப்பெருமானின் விருப்பத்தின் பேரில் நடந்த ஒரு விஷயம். திருப்புகழ் புக் மாரி தான். இதுவும் வந்து அவருக்கு கைட் பண்ணி நம்மள குருவா இருந்து வழிநடத்தி போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கவசம் படிக்கிறது. ஸோ அவருடைய விருப்பத்தின் பேர்ல நடக்கிற விஷயங்கள்ல இது மாரி சம்பவங்கள் நடக்கும். இன்னும் இது மாரி நம்ம நெறைய கேள்விப்படுவோம் கண்டிப்பா. ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, இத பேஸ் பண்ணி தான். ஸோ இப்ப என்னன்னா, சஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள், நெறைய டவுட் நானும் கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கேன். எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருக்கேன். நானும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன் ஆக்சுவலி. முழு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தவிர, ஃபுல்லாவே முருகர் சிந்தனை தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நானும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறேன் நானு. சாட்டர்டே காலையில 4த் டே வந்து அ பூஜை பண்றேன். பண்ணும்போது என்னது எனக்கு திடீர்னு ரொம்ப பசி வருது. எப்பவுமே வந்து நான் ஒரு வேள கூட என்னால வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. அதனால வந்து காலையில வெறும் வயித்துல குளிச்சுட்டு, பூஜை பண்ணிட்டு 6 தடவ சஷ்டி கவசம் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா சாப்பிடுறது. இதுதான் வந்து என்னால என்னால பெஸ்ட்டா பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 6 தடவையாவது வெறும் வயித்துல படிக்கணும் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஆனா, அது கூட பண்ண முடியாம எனக்கு ரொம்ப பசி. ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகுற மாரி ஆயிட்டேன். ஆனாலும் எப்படியோ உயிர குடுத்து 6 தடவ படிச்சுட்டேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் எனக்கு ஒரு தோசை கூட ஊத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் கேட்குறேன். அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரின்னு என்ன பண்றேன், இவ்வளோ நேரம் பயங்கர பாசிட்டிவா இருந்த நானு, திடீர்னு முருகர பார்த்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தூங்கிட்டு அப்புறம் தான் நடுவுல படிக்க முடியுது என்னால. நான் வந்து இப்ப எல்லாத்து மாரி விரதமெல்லாம் இருக்க முடியாது. இது நீ ஏத்துக்கிறியான்னு கூட தெரியல. ஒரு விரதமா நினைக்கிறியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னோட சிந்தையிலேயே தான் இருக்கு. நான் முயற்சி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறேன். ஏன் எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்கு அப்படி அழுதேன்னு எனக்கே தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் அப்படி அழுகுறேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நான் திருப்புகழ் புக் வழியா கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன். இல்ல முருகா, நீ எனக்கு புக் வழியா ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி நானு கேட்குறேன். என்னால வந்து இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வந்து பசியால சாப்பிடுறவங்களுக்கு, சாப்பிடாம இருக்க முடியாதவங்களுக்கு மட்டும் கிடையாது. போக போக நீங்க பாருங்க. எல்லாத்துக்குமான பதிலும் இதுல இருக்கும். எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கும். "துவளும் எமது பசி தீர தயிரும் அமுதும் அமையும் இடுக." எப்படி? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, "வாடுகின்ற எம்முடைய பசி அடங்கும்படியாக தயிரும் சோறும் எமக்கு இட்டால் அதுவே போதுமானது." ஒரு கடவுள் ஒரு 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 இனத்தின் கடவுள் வந்து இறங்கி வந்து இப்படி நமக்கு பதில் சொல்ல முடியும்னா, அது முருகப்பெருமானாக மட்டும் தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி. நான் என்ன கண்டிஷன்ல நான் கொலாப்ஸ் ஆனேன்னு சொல்ல தெரியுங்களா? அதுக்கு உண்மையா தமிழ்ல அதுக்கு வார்த்தை துவண்டு போறது தான். நான் அப்படியே லிட்டரலி துவண்டு போற நிலைமையில பசியில துவண்டு போய் இருக்கும்போது, நான் வேற வழியே இல்ல சாப்பிட்டு தான் ஆகணும்போது, நான் வந்து பிரேக் ஆயி அவர்கிட்ட அழறேன். என்னால சாப்பிடாம இருக்க முடியலையே! எல்லாரும் மாரி விரதம் இருக்க முடியலையே! அப்படின்னு அழுகும்போது, அவருக்கு இந்த திருப்புகழுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரிகள் வந்து முழுமையான அந்த திருப்புகழ் பாடலோட வச்சு பார்க்கும்போது, அது வேற மாரி தான் எழுதியிருப்பாரு. ஆனா, இந்த வரிய மட்டும் நீங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா, நம்மளோட ஒவ்வொரு சினாரியோக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்க மாட்டாரு அருணகிரிநாதர். அவருக்கு அந்த பணிய முருகர் குடுக்கல. அவர் வந்து பொதுவா வந்து எழுதியிருந்த இதுல நமக்கு எப்படி பொருத்திக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ, இது 2 விதமா எடுத்துக்கலாம். 1 உனக்கு பசியில தாங்க முடியல, துவண்டு போறியா? தயிர் சோறு போய் சாப்பிடு. பசிக்குதா? நீ சாப்பிடு. அவ்வளோதான். இன்னொரு விதம் எப்படி எடுத்துக்கலாம் அப்டின்னா, எனக்கு நீ வந்து நான் பசியா இருக்கும்போது, எனக்கு நீ அமுது நீ குடுத்தேன்னா, அதுவே போதும் அப்டியும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நெய்வேத்தியம் மனசார செஞ்சு வைக்கிறோம் இல்லைங்களா? அதையும் 2 விதமாவே நீங்க எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு பாசிட்டிவா தான் சொல்றாரு. ஸோ, இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் எப்பவுமே திருப்புகழ் புக் பார்க்கும்போது, அப்படியே சாய் சச்சரிதரனை பார்ப்பேன். நீங்க அதுலயும் ஒரே ஒரு லைனு எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ, அதுலயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு லைன். "பசியாய் இருப்போர்க்கு உணவு அளித்த போதும்" அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ, பசியா இருந்தா உணவு நீ சாப்பிடு அவ்வளோதான். அது ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு பதில் வந்த மாரி இருந்தது. ஸோ, இது வெறும் பசிக்கு மட்டும் இல்ல. ஸோ, இதுவரைக்கும் இது வந்து எனக்கு வந்த பதிலா நெனச்சுட்டு இருந்தது தான், இப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னா, அ இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகி அப்படியே வச்சுட்டு வாட்ஸ்அப் எடுத்தா, நெறைய இது மாரி ஒரு நம்மளோட விரதத்த ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே! அ அதாவது அதாவது விரதமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல மயக்கம் வருது, இல்ல வந்து என்னால சாப்பிடாம இருக்க முடியல. இது மாரி ஏகப்பட்ட ஒரு அதிருப்தியான விஷயங்கள் எனக்கு நெறைய மெசேஜ் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. நானும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அப்ப வந்து இதுக்கான பதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டாருன்னு அவங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என் வீடியோல எல்லார்ட்டயும் சொல்லிடலாமா? இது மாரி எத்தன பேர் இருப்பாங்களோ தெரியலையே! அப்படின்னு யோசிச்சுட்டு, வீடியோல அப்ப என்னென்னலாம் சொல்லலாம்? அ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன்.
யோசிச்சு, ஓகே இது சொல்லுவோம், இது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல உருப்போட்டு வந்துட்டு, நான் ஆக்சுவலா பெட்ரூம்க்கு வரேன். வந்து என்னோட லேப்டாப் எடுத்து நான் வந்து சஷ்டி கவசம் படிக்கிறதுக்காக தான் வரேன். ஆனா, அந்த லேப்டாப் மேல இருக்கிற திருப்புகழ் புக்க எடுத்துட்டு, நான் என்னை அறியாம அந்த புக்க எடுத்துட்டு வந்து பெட்ல உட்கார்றேன். அனிச்சையா நடக்குது இது எல்லாமே. உட்காந்துட்டு அதுல ஒரு பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்றேன். அந்த பேஜ நீங்க பாருங்களேன். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது கூட, நான் என்னன்னா முருகன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்றேன். இவ்வளோ நேரம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், என்னென்ன எடுத்து சொல்லணும் வீடியோல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் நானு. இப்போ முருகர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேஜ் குடுக்குறாரு. இதுவரைக்கும் நடந்தது. இது வந்து என்னுடைய முறை. நான் என்னுடைய திருப்புகழ் புக் நான் பார்க்குற முறையே கிடையாது ஆக்சுவலா. இது என்னை அறியாம அனிச்சையா நடந்த ஒரு விஷயம். இப்ப அந்த பேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல முதல் லைன்லயே நான் ஃப்ளாட் ஆயிட்டேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. "ஓதும் பல அடியாரும் கதிபெற, யான் உன் கழல் இணை பெறுவேனோ" ஓதும் பல அடியாரும் கதிபெற. அந்த 2 வார்த்தையிலேயே எல்லாமே வந்துருச்சே. யாரு நம்ம நம்ம ஓதிட்டு இருக்கிறது சஷ்டி கவசம். பல அடியார்னா நம்ம தான். பல ஆயிரக்கணக்கான பேரு நம்ம சஷ்டி கவசம் படிச்சுட்டுருக்கோம். அது அப்படியே ஒரே ஒரு 2 வார்த்தையில அத சொல்லியிருக்காரு. "ஓதும் பல அடியாரும் கதிபெற, நான் உன் கடல் நிலை பெறுவேனோ." ஆக்சுவலா இங்க வந்து அவர் திருப்புகழ சொல்றாரு. பட் நம்ம சூழ்நிலைக்கு அத பொருத்தி பார்க்கும்போது அது கவசம். ஸோ இதோட முடியல. அடுத்தது பாருங்க. இதுக்கான மீனிங்கும் நான் சொல்றேன். ஓகேவா? கீதம், புகழ், இசை, நாதம் கனிவோடு வேதம் கிளர்தர மொழிவார் தம் கேடின் பெருவழி மாளும்படி அவரோடும் கெழுமுதல் உடையோனே. இதுக்கான அர்த்தத்த நான் படிக்கிறேன் பாருங்களேன். ஸோ நீங்க வந்து சஷ்டி கவசத்தோட உங்களையும் வச்சு பொருத்தி இத நீங்க பாருங்க. இதோட மீனிங் இப்ப நான் வந்து புக்லேருந்து படிக்கிறேன். "உன் திருப்புகழை ஓதும் பல அடியார்களும்" ஸோ இங்க வந்து நான் சொன்ன மாரி இங்க நம்ம இப்போ ஓதிட்டு இருக்கிறது சஷ்டி கவசம் தான். ஸோ அத நீங்க அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. அ உன்னுடைய சஷ்டி கவசத்தை ஓதும் பல அடியார்களும் நற்கதி அடையவும் நான் உனது திருவடிகளையும் பெறுவேனா? இசை இன்பமும் உன் புகழை சொல்லும் ஓசை இன்பமும் பக்தியோடு வேத வாக்கியங்களை நன்கு விளங்கும்படி ஓதுபவர்களுடைய கேட்டினை விளைவிக்கும் ஊழ் வினையின் திண்மை அவர்களை பிடிக்காது ஒழியும்படி அவர்களோடு எப்பொழுதும் பொருந்தி உடனிருந்து காக்கும் திருவருளை உடையவனே. அதாவது அவர் புகழ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுவே, அவருடைய புகழ் ப அவருடைய புகழ சொல்ற எந்த பாடலையும் வந்து இன்பமோடு, பக்தியோடு நம்ம வந்து ஓதுனோம் அப்படின்னா, நமக்கு கஷ்டத்த குடுக்குற, நம்மளுடைய துன்பங்கள் அத்தனைக்கும் காரணமான அந்த கர்ம வினை வந்து அவர் ஒழிப்பாரு. ஒழிச்சு நம்ம கூடவே இருப்பாரு அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் இங்க சொல்றாரு. சொல்ல வர்றது என்னன்னா, உனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ பாட்டுக்கும் கவசம் படிச்சுட்டே இரு. நீ வந்து என்னுடைய புகழ வந்து பாடி, நீ பக்தியோட நீ ஓதும்போது, உன்னுடைய கர்மாவ ஒழிச்சு உன் கூட நான் இருப்பேன். அவ்வளோதான். ஸோ இந்த வரிகள படிச்சு, அந்த மீனிங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இது என்ன இவ்ளோ பொருத்தமா ஒரு வரிகள் வந்திருக்கே! இது அப்படின்னு சொல்லிட்டு காலைலேருந்து என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன். நானு என்ன வந்து பிரேக் பண்ண வச்சு, இத அனுபவிக்க வைக்கிறாரு. அதாவது இந்த பூஜை நீ ஏத்துக்கிட்டியா? இல்லையா? அப்படின்னு கேட்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அந்த மாரி என்ன வந்து இந்த விரதத்த நீ ஏத்துக்கிறியா? இல்லையான்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி என்ன கேட்க வச்சு, என்ன மன்றாட வச்சு, கதற விட்டு, கடைசியில வந்து அந்த வீடியோ போடுற முடிவு எடுத்தோன்னே, நானாவே வீடியோல என்னென்ன போடலாம் அப்படிங்கும்போது, என்ன என்ன அறியாம புக் எடுத்து வச்சு, முருகர் என்ன சொல்றாருன்னு கேட்க வச்சு, இப்படி ஒரு பக்கத்த எடுத்து குடுத்தா, அப்போ வந்து நான் யோசிச்சு பாருங்க, நான் எப்படி உங்களுக்கு வந்து வீடியோல இத வந்து எடுத்து சொல்லாம இருப்பேன். ஏன்னா இத விட ஒரு தெய்வம் எப்படி இறங்கி வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. நம்மளால நெனச்சபடி விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சரி, நமக்கு ஒரு அதிருப்தியா இருக்கு, ஒரு கில்ட்டா இருக்கு, சரியா பண்ணலையோங்கிற டவுட் இருக்கு, ஏத்துக்கிட்டாரா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கு. எல்லா விதமான ஒரு குழப்பத்துக்கும் ஒரே பதில் அவர் சொல்றது, "என்ன புகழ்ந்து பாடு. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அவ்வளோதான். இதுதான் நான் புரிஞ்சுகிட்டது இதுதான் ஆக்சுவலா. நீங்க என்ன மாரி குழப்பம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, பீரியட்ஸா நீங்க படிக்கலாம். இல்ல வந்து வேற ஏதாவது ரிலேட்டிவ்ல டெத் ஆகுதா, கண்டிப்பா நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் வந்தா கவலையே பட வேண்டியதில்ல. ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்தா மட்டும் தான் யோசிக்கணும். இல்ல வந்து உடம்பு சரியில்லையா, உங்களால படிக்க முடியலன்னா கேட்டுட்டா அதுங்க மனசுக்குள்ள அந்த வரிகள ஓட்டிட்டுருங்க. இப்படி இ சில சினாரியோ தான் இருக்கு. இல்ல நான் வந்து விரதம் இருந்தேன். ஆனா வந்து எனக்கு உடம்பு சரியில்ல, மயக்கம் வருது, என்னால சாப்பிட முடியலையா, சாப்பிடுங்க. அவரு தான் சொல்ட்டாரே, "பசிச்ச வயித்துக்கு தயிரும் சோறும் இடுக" அப்படின்னு அவரே சொல்லிட்டாரே. ஸோ அதனால நம்மளுடைய உடம்பு நிலைமையில, நம்மளுடைய சூழ்நிலையில நமக்கு என்ன முடியும், என்ன முடியாதுன்னு நம்மள பெற்றவர் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க.
நீங்க எவ்ளோ சின்சியரா எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாரு. அவரு வந்து பாஸ் மார்க், ஃபெயில் மார்க் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாரு கண்டிப்பா. நீங்க எவ்ளோ உங்களால முடியுதோ, அவ்வளோ முயற்சி பண்ணுங்க அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நாள் படிக்க முடியலையா, நீங்க நாளைக்கு கூட படிக்கலாம். இல்ல ஒரே ஒரு நாள் கூட நீங்க எடுத்து படிக்கலாம். 36 தடவ முயற்சி பண்ணுங்க. அம் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா கூட ஓகே. சஷ்டி அன்னைக்கு படிச்சீங்கன்னா கூட ஓகே. சூரசம்ஹாரத்து அன்னைக்கு. அதனால வந்து உங்களுக்கு என்ன முடியுதோ முயற்சி பண்ணுங்க. வேற எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவரு உங்கள கோச்சுப்பாரா? நெறைய பேர் என்கிட்ட கேட்கற கேள்வி, அவர் என்ன கோச்சுப்பாரா? ஸோ உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு என்ன முடியும், முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்களோட பெஸ்ட்ட குடுங்க. அவ்வளோதான். நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எந்த குழப்பமும் வேணாம். எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரே பதில் இதுதான். கவசம் படிங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.